நாம் இன்றைக்கி கிச்சனில் கோழி ஈரல் வறுக்க போகிறோம். இது ஈஸியான முறையில் எப்படி வறுக்கலான்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு அதில் சோம்பு கலந்துக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டு அதில் சிறிது வெங்காயம் கலந்துக்கிறோம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அது கூட நம்ம இஞ்சி பூண்டு கலவை அதையும் கலந்துக்கிறோம். இஞ்சி பூண்டு கலவை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படி எண்ணெயிலே வறுத்து விட்டுங்க. இப்போ பாருங்க, நம்ம போட்ட கலவை எல்லாம் நல்லா வதங்கிட்டு அது கூட நம்ம கருவேப்பிலை வாங்கி சேர்த்துக்கிறோம். கோழி ஈரல் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதோட நல்லா இப்போ கலந்துக்கிறோம். ஈரல் இப்படியே நல்லா எண்ணெயிலே இப்படி வறுத்து விட்டுங்க. ஈரல் நல்லா வதங்கிட்டு இருக்கு. அது கூட சுவைக்காண்டி கொஞ்சம் உப்பு கலந்துக்கிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் கலந்துக்கிறோம். காரத்துக்காண்டி 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் கலந்துக்கிறோம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வறுத்துடலாம். இப்போ நல்லா மசாலாலாம் எண்ணெயிலே வதங்குற மாதிரி நல்லா வறுத்துட்டுங்க. இது கூட 1/2 டம்ளர் தண்ணி கலந்து நல்லா வேக வைக்க போகிறோம் ஈரலை. இப்போ நம்ம சமைச்ச கோழி ஈரல் நொடியில் ரெடி ஆகிட்டு, நீங்களே இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.